வருவாங்க, அவங்களுக்கும் ரீச் ஆயிடணும். இருதயத்தை திறந்து உள்ள ஓட்டு வசனத்தை போட்டு பூட்டிடணும். அது உள்ள கடந்து கதை 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 எரியும். அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் ஒருத்தரும் விட்டுறக்கூடாது. அப்பதான் ட்ராக் நேரம் வந்துகிட்டு இருக்கோம். எத்தனையோ கிராசிங் இருக்கும், எவ்வளவோ அங்கே சில சோப்பு கொடியை தூக்கி வச்சு நிற்பாங்க. எங்கே போயிடாத, அங்கே அது கிடக்கு இது கிடக்குன்னு பயங்காட்டுவாங்க. மழை பெய்ய போகுது, குளிர் அடிக்க போகுது, உலகமே அங்கே போகுது இங்கே போகுதுன்னு. ஒழுங்காக நம்ம ட்ராக் நடந்துகிட்டே இருக்கோம். ஆமென். அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் விட்டு விடாமல் இருக்க எனக்கு என்ன பண்ணுங்க, கிருபை தாங்க. இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் நல்லா இருக்கும். ஆமென். ஆண்டவர் நமக்கு இந்த கடைசி நாட்களில் எல்லாம் இடறி விழுந்துருவாங்க, எல்லாம் ஏமாந்து போயிடுவாங்க, ஏதோ குழப்பங்கள் இருக்கு, நிறையா இருக்கு. அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் விட்டு விடாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. 2வது ஜெப குறிப்பு எதுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்? யாருக்கு இது கிடைக்கும்? சூப்பரா, அருமையான விசுவாசம். சூப்பரான விசுவாசம் சொல்லும் போதே நல்லா இருக்கு. சொல்லுங்க, கூட 10 தடவை சொல்லிடுங்க. என்ன விசுவாசம்? அருமையான விசுவாசம் வந்தா வீடு எப்படி இருக்கும்? அருமையா இருக்கும். மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? ஒரு கொஸ்டின் மார்க். அதில் கொஞ்சம் இடைவெளியை போட்டிருக்கோம். அதில் நம்ம எழுதுறோம், என்ன எழுதணும்? அருமையான விசுவாசத்தை காண்பார். அது சின்ன இடம் கிடக்கும். அதில் எந்த அதிகாரத்தில் இருக்கு? லூக்கா 18. ஆமாம், அந்த 7 கடைசியில் இருக்கும். அதில் சின்ன கேப் போட்டிருப்பாங்க. அருமையான விசுவாசத்தை காண்பீர். ஆண்டோட டைரக்டா காண்பாருங்களா வேற? காண்பீர், நீங்கள் தான் பார்க்க போறியப்பா. அருமையான விசுவாசம் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலையும் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா செக் பண்ணி பாருங்க. இந்த வசனம்லாம் அப்படி ஜெபம் பண்ணிட்டு நைட்டு போய் செக் பண்ணி பாருங்க. நம்ம தானான சந்தேகமாக இருக்கும், அந்த அளவுக்கு எழுப்புதல் உள்ள இருக்கும். ஆமென். ஒரு அருமையான விசுவாசம் எங்கள் மேலே என்ன பண்ணட்டும், இறங்கி இருக்கட்டும் ஆண்டவர். 3வது ஜெபக்குறி பார்த்தீங்கன்னா 2 பேதுல வாசித்துக்கிட்டு இருந்தோம். 2 பேதுரு. கடைசி நாட்களில் என்ன நடக்குனே தெரியல, இந்த குழப்பமே யாருக்கும் வரக்கூடாது. 2 பேர் வாசிக்கும் போது இன்னைக்கு 2 பேர் தான் ஜெபிக்க போகிறோம். அதனால் கையை எங்கே வச்சுக்கலாம்? ஒரு கையை 2 பேரில் ஒரு விரலில் வச்சுக்க வேண்டியதான். அப்பப்போ தேவைப்பட்டால் ஃப்ரெண்டில் வந்துட்டு போவோம், அப்பப்போ முன்னால் தேவைப்பட்டால் வருவோம். ஆண்டவரோட வல்லமையான வார்த்தையை நமக்கு எப்படிப்பட்ட விதத்தில் நம்மளோட கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆமென். 9வது வசனத்தை வாசிப்போம். 8 வாசிப்போம். 8, 9. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமா இருக்க கடைசி காலம் நம்ம நாட்கள் வேஸ்டாவே போயிடக்கூடாது. ஆமென்.